शिव 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 शिव. வணக்கம் வணக்கம் அனைவருக்குமே வணக்கம். வாழ்க நலமுடன் நல்வாழ்த்துக்கள். நாமக்கல் மாவட்ட ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் வேறு வழி இல்லை, ஏதோ ஒரு கோளாறு அப்புறம் சரி பண்ணி போய்க்க வேண்டியதான், வண்டி போகுது. பட் எங்கள் நாமக்கல்லை பொறுத்தவரையிலும் அட்மினிஸ்ட்ரேஷன் பக்காவாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு அருமையாக ஒரு கைத்தட்டு கொடுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பக்கா. இந்த ஆண்டு விழா கொண்டாடினாங்க பார்த்தீங்களா, யாருக்கும் எந்த சிரமங்களும் இல்லாமல் கரெக்டாக பிளான் பண்ணி ஆலோசனை பண்ணி எவ்வளோ நாள் ஆலோசனை பண்ணாருன்னு தெரியல, மிக சிறப்பாக செஞ்சாங்க. அவர் மட்டும் இல்லை, கூட இருக்கக்கூடிய பொருளாளர், செயலாளர், தலைவர் அனைவருக்குமே மீண்டும் நான் ஒரு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நம்ம சாரங்கள் அடிப்படையில் தான் நான் பலன்கள் சொல்கிறேன், சரியாக வருது. அதனால் அந்த ரூட்டை அப்படியே நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன். அது எப்படியெல்லாம் சரியாக வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ கொஞ்சம் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. இப்போ ஜாதகம் இருக்குது, யாராவது போரில் எழுதணும்னா நீங்கள் பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். யாராவது எழுதுறீங்களா? போரில் எழுதிடுறீங்களா? யாராவது எழுதுறதுனால சொல்லிடுங்க. நான் போரில் எழுதுற வரல சிலதெல்லாம் சொல்கிறேன். சரி, அது ஒரு எழுதுங்க. 1998 4வது மாதம் 26ஆம் தேதி 12:50 PM. ஊர் கொடுமுடி. லக்கணம் கடக லக்கணம். 2ல் ராகு. ஒவ்வொன்றும் குறுக்கு கேட்காதீங்க, போர்டில் எழுதிருக்குது பார்த்துக்கங்க. ராகு 2ல். 8ல் சுக்கிரன், கேது. 9ல் புதன். 10ல் செவ்வாய், சந்திரன், சனி, சூரியன். 8ல் குருவும் போட்டுக்கங்க. எல்லா கிரகம் வந்துருச்சா? வந்துருச்சு இல்லை? இது ஆண் ஜாதம். திசை இருப்பு கேது திசை. 2 வருடம் 13 நாள். 13 நாள். இப்போ நடக்கிறது சூரிய திசையில் சுக்கிர புத்தி. 2026 5வது மாதம் 8ஆம் தேதி வரலாம். 8ஆம் தேதி வரலாம். ஆமாம், இப்போ முடிய போதா? சரி, லக்கணம் புதன் சாரம் போட்டுக்கங்க. புதன் மட்டும் போடுங்க. லக்கணம் புதனா. 2ல் இருக்கக்கூடிய ராகு சுக்கிரசாரம். இது குரு குருசாரமே. இல்லை, அப்படி போட்டிங்கன்னா வராது. சரி, போடுங்க. சரி, அதுக்கடுத்து சுக்கிரனும் குருசாரம். கேது ராகு சாரம். புதன் சாரம். சூரியன் கேது சாரம். சந்திரனும் கேது சாரம். சொல்லிதானே கேது. அப்புறம் யார்? சந்திரன் இருக்காரா? சந்திரனும் கேது சாரம் போட்டிங்களா? அதில் செவ்வாய் மட்டும் சுக்கிரசாரம் போட்டுக்கோங்க. சனி இருந்தாருன்னா அவரையும் கேது சாரத்திலே போட்டுருவோம். கேது சாரம் தான். அவ்வளோதானே? 9 வந்திருக்குமே. 10 வந்திருக்கணும். 10 வந்துருச்சா? சரிமே வந்திருக்கோம். நான் பார்த்துக்கிறேன். இப்போ சாரங்கள் அடிப்படையில் பலன்கள் எடுக்கிறது எவ்வளோ ஒரு எளிமையானது, சரியாக வருது, ஒன்றும் பயப்படாமல் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணம் சொல்கிறேன். அப்புறமேல இதை பற்றி பேசிக்கலாம். சரியா? இப்போ மீன லக்கணம் 4ஆம் இடத்துல புதன் ராகுசார. ராகு 5ல். இப்போ புதன் 4ஆம் இடம். புதன் தானே கல்விக்கு காரகன். 4ல் தானே நிற்கிறாரு. சாரம் கொடுத்தவர் யார்? புதனா? இது ராகுவா? ராகு 5ல் நிற்கிறார். அப்போ இவர் எது மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னா, மொழி சார்ந்த, அந்த ஜாதி சார்ந்த, மதம் சார்ந்த இவர் கல்லூரியில் பள்ளியில் படிக்கணும். இப்போ இவர் முஸ்லீம் கல்லூரியில் படிக்கிறாரான்னு கேட்டோம். திருச்சியில் பிஷப் கேப்பரில் அவர் படிக்கிறார். எடுத்தது கரெக்டாக இல்லையா?
மீன லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல புதன். அவர் வந்து ராகு சாரம், ராகு 5ல், 5 வந்து உயர்கல்வி, +2க்கு மேலே படிக்கிறது. கோளில் நின்ற பாவம் வந்து 4, புதன் தான். அவர் தான் கல்விக்காரகன். எங்கே போய் படிக்கிறார்? 5ஆம் இடத்துல உயர்கல்வி படிக்கிறாரு. புதன் ராகு சாரம், ராகுனா வந்து அப்போ மொழி சம்மந்தப்பட்டது, மத சம்மந்தப்பட்டதில் படிக்கணும். சரியா வந்துருச்சா? சரி, அதுக்கு அடுத்தது மகர லக்கணம் 12ஆம் இடத்துல சந்திரன். மகர லக்கணம் 12ஆம் இடத்துல சந்திரன், சுக்கிரசாரம், சுக்கிரன் 8ல். சுக்கிரன் நிற்கக்கூடிய இடமும் உஷ்ணம், நெருப்பு, மின்சாரம், இடி மின்னல். அதே மாதிரி தனுசும் வந்து இடி மின்னல், மின்சாரம், நெருப்பு. இப்போ நெருப்புனா நெருப்பாகவே இங்கே சொல்லக்கூடாது, உஷ்ணத்தை தான் சொல்லணும். இப்போ சந்திரன் வந்து பால், சுக்கிரன் வந்து மாட்டுக்கிட்ட இருந்து வர்றது. சரியா? இப்போ சுடுப்பாலை காலை ஊற்றி கால் வெந்து போச்சான்னு கேட்டேன். புழுவிங்கி மாதிரி காலில் ஊற்றி எல்லாம் கருப்பாக வந்து அவருக்கு போயிருந்து காலை வந்து தூக்கி காட்டுறாரு அவர். சரிங்களா? இது எப்படி எடுத்துருக்குறோம்? கோள் நின்ற பாவகம் 8, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 12, 12ஆம் இடத்துல அமர்ந்த பாவகம் என்ற நட்சத்திராதிபதி 8ஆம் இடத்தை குறி காட்டுவதனால் 8ஆம் இடத்துல இருக்கிற உயர் அந்த 12ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. 8 நல்ல பலனை கொண்டாந்து கொடுக்குமா, கெட்ட பலனை கொண்டாந்து கொடுக்குமா? அது எந்த இடத்துல கொடுக்கும்? 12ஆம் இடத்துல கொடுத்துருச்சா? சரியா போச்சா? இப்போ எடுத்த கணக்கு. கடக லக்கணம் யார் இதில்? கடக லக்கணமாக இருந்து லக்கணத்தில் கிரகம் இருந்தால் அவங்க ஜெயிலுக்கு போகணும், கோர்ட்டுக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று அவர் வாழ்நாளில் ஒரு நாள் போயே தீரணும். இப்படிலாம் கண்டுபிடிச்சிங்கன்னா தான் நம்ம ஜோதிடம் சொல்ல முடியும். நூல்கள் எல்லாம் நம்ம சக்தி தம்பி சொன்ன மாதிரி அதை படிச்சுக்க வேண்டியது தான். அனுபவத்தில் தான் வந்து நம்ம ஜோதிடம் சொல்ல முடியும். இப்போ கடக லக்கணத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? லக்கணத்துக்கு 8க்குரியவனுடைய சாரம் பூச நட்சத்திரம் ஒன்று இருக்கா, 6க்குரிய குரு சாரம் ஒன்று இருக்கா, 12க்குரிய வந்து புதன் சாரம் ஒன்று இருக்கா. எந்த கிரகம் உட்காந்துருந்தாலும் இந்த 3 பலனை கொடுப்பதற்காக குருன்னு அங்கே உட்காந்துருக்கிறாருன்னு அர்த்தம். சரியா? ரைட். கன்னி லக்கணத்தில் ஒரு கிரகமும் இருக்கக்கூடாது. ஒரு 3 மட்டும் சொல்கிறேன், மிச்சம் 12 நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அடுத்த மீட்டிங்கில் வரும்போது சொல்லுங்கள். கன்னி லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன சாரம் இருக்குது? 12க்குரிய சாரம் சூரிய சாரம் இருக்கா, 8க்குரிய சாரம் வந்து செவ்வாய் சாரம் இருக்கா, இருக்குதா? அப்புறம் வந்து உபயத்துக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி 2 ஆதிபத்தியம் பெறாரு சந்திரன், அந்த சாரமும் இருக்குதா? மண்டை உடைஞ்சி தையல் போட்டதான்னு கேட்கணும். கட்டாயமாக ஒரு வாழ்க்கையில் மண்டை உடைய தான் போகுது, தையல் போட தான் போகிறார். தலைக்கு ஸ்கேன் பண்ணிங்களா கேளுங்க. இப்போ கரூரில் ஒரு மீட்டிங் வந்து தம்பி சக்தி குரு அதுக்கு வந்திருந்தார். அந்த மீட்டிங்கில் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் பேசினார். ஐயா, நான் வந்து கன்னி ராசி, எனக்கு ஒரு பலன் சொல்லுங்கன்னார். ஆப்ரேஷன் பண்ணி வச்சிங்களான்னு கேட்டேன். பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதான் எப்போ பண்ணலான்னு யோசனை பண்ணேன் அப்படின்னாரு. உபய மாதத்தில் பண்ணாதீங்க, இப்போ மாசி மாதத்துலேயே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ புரியுதுங்களா எப்படி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு? அதே மாதிரி ரிஷப லக்கணம் 2ஆம் இடத்துல புதன் இருந்தால் நல்லது செய்வாரா கெடுதல் செய்வாரா? ஜோதிட நூல்களில் நல்லது செய்வார், அப்படி தானே? 5 2க்குரியவர், அருமையான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்நாள் ஃபுல்லாக. பலன்களை வந்து கரெக்டாக சொல்லி சபாஸ் வாங்கணும், பாக்கெட்டு நிறையணும், கலெக்டரை விட நம்ம சம்பளம் அதிகமாக வாங்கணும். அப்போ தான் இந்த ஜோதிட கலை வந்து நம்ம ஜெயிச்சதா அர்த்தம். அவங்களோட நம்ம கம்மியாக சம்பளம் வாங்கணும்னா நம்ம ஜோதிட கலையில் ஜெயிக்கலான்னு அர்த்தம். அப்போ ஜெயிக்கலைன்னா ஜெயிக்காமே இருக்கக்கூடாது, அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதுக்கு தான் வந்து அந்த பூஸ்ட் கொடுக்க தான் இப்போ நான் சொல்கிறது, வேற ஒன்றும் இதாக நினைக்காதீங்க. இப்போ ரிஷப லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். அவர் ராகு சாரம் வாங்கி ராகு 6ல் இருந்தால் 6ஆம் இடத்தினுடைய இருந்து உயர் எங்கே போகுது? 2ஆம் இடத்துக்கு போகுதா? அப்போ நம்ம சொல்லாமா 2ஆம் இடத்துக்கு வைத்தியம் பார்த்தியான்னு கேட்கலாமா? 8ல் ராகு இருந்தாருன்னா என்னத்தை கேட்கணும்? பல்ல கழட்டியாச்சான்னு கேட்கலாமா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். பயம் இல்லாமல் கேட்டிங்கன்னா தான் அது ஜெயிக்கும். தாண்டி இல்லாமன்னா தாண்ட முடியாது. ஐ கேன் டூ எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணணும். ஒரே ஜம்ப் பண்ணோம்னா அந்த எத்தனை அடி சொல்கிறாங்களோ அதோட ஒரு அடி சேர்ந்து நம்ம தாண்டணும். பண்ண முடியுமா முடியாதா? முடியும். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு புதனை சாரம் கொடுத்தவன் 8ல் இருந்துன்னா புதன் 2ல் நிற்கிறதா நினைக்காதீங்க நினைக்காதீங்க நினைக்காதீங்க. அந்த ராகு 8ஆம் இடத்த கட்டு சோறு கட்டி கொண்டாந்து 2ஆம் இடத்துல வச்சுட்டு இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்காங்க. புரியுதா சொல்றது? இப்போ வந்து லக்கணாதிபதி 6ல் நிற்கணும். லக்கணாதிபதி 6ல் நின்று அவரு ராகுசாரம் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதினா யாரு? சுக்கிரன். 6ஆம் இடத்துல சுவாதி நட்சத்திரம் இருக்குதா இல்லையா? அப்போ லக்னாதிபதி ஏற்கனவே அங்கே 6ல் போய் நிற்கிறார்.
சாரம் கொடுத்தவர் 8ல் நிற்கிறார். 2ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு பாதிப்பை அழகாக வந்து கொண்டு வந்து இந்த கிரகம் வந்து கொடுக்குது. அப்போ கேன்சர் வரும்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? பல்லுக்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களான்னா சேலத்தில் வந்து சீல்நாய்க்குப்பட்டி பைபாஸில் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. சொல்லி சரின்னு வந்தது தான் இங்கே நான் சொல்கிறேன். சும்மா சொல்கிறதுக்காக நான் கரூர்லேருந்து இங்கே வரல. இன்றைக்கெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு என்னால் வர முடியாத சூழ்நிலை. தம்பி வந்து கூப்பிட்டார், போன மாதம் ஒரு சூழ்நிலை வர முடியல, சரி இந்த மாதமாவது போகலான்ட்டு வந்துருக்கேன். சரியா? அப்போ வந்து நம்ம பலன்கள் சொல்லும்போது சாரங்கள் அடிப்படையில் நம்ம பலன்கள் சொன்னால் அருமையாக இருக்கும். இப்போ மீன லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சனி இருந்தால் அம்மாவுக்கு சொத்த பல்ல அடிச்சுதான்னு கேளுங்க. நீங்கள் கேட்டுட்டு ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா விட்டுருங்க. இல்லைன்னு சொன்னாங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் அடிங்க. ஹூ எவர் மேபி, யாராக இருந்தாலும் சரி. ஆமாம், சொல்லணும். ரைட்டுங்களா? அப்போ ஜாதகத்தில் வந்து எல்லா பலன்களும் கொட்டி கிடக்குது. நம்ம தான் வந்து கிளறி விட்டு எடுத்துக்கணும். எடுக்காமல் கதை சொல்லிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா 40%, 55% ஜோசியர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த இது 7.5 சனி, 4.5 ராகு, அப்புறம் என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம பலன்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஜோதிடத்தில் இன்னும் நம்ம உள்வாங்கலன்னு அர்த்தம். உள்வாங்கணும்னா அந்த ஏரியா பக்கம் நம்ம போக வேண்டியது இல்லை. எதுக்கு நம்ம அங்கே போகணும்? இதே பார்த்து சொல்லிடலாமா? சரி, இப்போ ஒரு போரில் ஜாதகம் ஒன்று போட்டிருக்குது பாருங்கள், ஆண் ஜாதகம். இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நான் ஜாதகம் பார்க்க முடியாது, எடுத்துகிட்டு போமான்னு மடித்து கையில் கொடுத்தாச்சு. அந்தம்மா என்ன காரணம், நாங்கள் காரணம்லாம் சொல்ல முடியாது, நீ எடுத்துகிட்டு போமா. இந்த நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்கும். சங்கடத்தெல்லாம் பார்த்தோம்னா ஜோதிடர் சொல்ல முடியாது. சாதகமாக சொல்கிற ஜோசியர் சொல்லிட்டு போட்டோம். நான்லாம் சாதகமாகலாம் சொல்ல மாட்டேன். என்ன இருக்குதோ சொல்லணும். இப்பயே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாதான் டேம் கொஞ்சோண்டு உடையும் போது சொல்லிட்டோம்னா அவங்க உஷாராக இருப்பாங்க. ஒரேடியாக உடைஞ்சதுன்னா ஊர் உலகத்தில் அடிச்சுட்டு போயிடும். அதனால் அன்னைக்கு வந்து பெரிய பாதிப்பு வரும்போது அவங்களால தாங்க முடியாது. இப்போவே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இப்போ இந்த ஜாதகம் வந்து டேட் ஆஃப் பர்த் 26/4/1998 12:50 பிறந்திருக்கிறார். கொடுமுடியில் பிறந்திருக்கிறான்னு சொல்லியிருக்கிறேன். லக்கணம் வந்து கடக லக்கணம். லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் யார்? புதன் என்ன கதியில் இருக்கிறார்? அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறார்? அது எழுதல. அவர் புதன் சாரம் வாங்கியிருக்கிறார். சாரம் வாங்கியிருக்கிறாரா? அப்போ அவர் வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை. அந்த மனிதனை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆளை நியமித்தார் சிவபெருமான். அவர் டம்மி பர்சனை நியமிச்சிட்டார். அப்போ அவரை தூக்கி கொண்டு போய் நாமக்கல்ல இருந்து ஆஞ்சநேயர் கோயிலில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாரா? அவரே பஞ்சரு. அப்புறம் இங்கே அவரை கொண்டு போய் அங்கே போய் விட போகிறார். இது மாதிரி நீங்கள் யோசனை பண்ணணும். ஆதிபத்தியம் என்ன? 12க்கு ஆதிபத்தியமா, 3க்கு ஆதிபத்தியமா? சரி, 3ஆம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவர் யார்? புதனா? அவர் நேசம் அடைஞ்சிட்டாரா? சாரமும் அதே சாரம் வாங்கி திருப்பவும் 2வது அடியும் மரண அடி விழுந்துருச்சா? இப்போ 5ஆம் பாவகாதிபதி போய் எங்கே போய் 10ல் போய் நிற்கிறாரா? அவர் சுக்கிரசாரம் வாங்கி சுக்கிரன் 8ல் நிற்கிறாரா? இப்போ என்ன இதில் தெரியுது? டக்குனு நேரம் தெரிஞ்சிருக்கணும். பாக்கு அடிக்கிற நேரத்தில் பலன் சொல்லணும். இவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது கஷ்டம்னு வருதா? 5க்கு அதிபதி வந்து 10ல் நேசகரகத்தோட நிற்குதா? 5க்குரிய 8க்குரிய சனியோட போய் நிற்குதா? காம்பினேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் கலந்து பாருங்க என்னென்னலாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லி. 8ல் போய் நிற்குதா? அப்போ வந்து இவருக்கு வந்து வீரிய சக்தி குறைவு, குழந்தை பாக்கியம் குறைவு அப்படிங்கிறது இந்த இது நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இவர் அம்மா கூட இருக்கலாமா? 4க்கு அதிபதி எங்கே நிற்குது? 8ல் போய் மேலே அடிச்சுக்கிட்டு போய் நிற்குது. சரி, அப்பா கூட இருக்கலாமா? அப்பா எங்கே நிற்கிறாரு? அவர் மேலே அடிச்சுக்கிட்டு 8ல் போய் நிற்கிறார். இப்போ சாரத்தையும் பார்க்கணும். அப்பா என்ன சாரம் வாங்கியிருக்கிறார்? 9க்கு அதிபதி குரு சாரம் வாங்கியிருக்கிறார். அவர் பாவத்துக்கு எடுத்துக்கங்க. 9க்கு அதிபதி 12ல் போய் சுயசாரம் பெற்று 12ல் என்னன்னா மறைஞ்சு வாழணும், ஒளிஞ்சு வாழணுமா இல்லையா? 4க்கு அதிபதி 8ல் போய் நிற்குதா? சுக்கிரனு. அந்த சுக்கிரன் வந்து குரு சாரம் வாங்கியிருக்கிறாரா? அந்த சாரநாதன் 8ல் போய் நிற்கிறாரா? ஜோதிடம்னா இப்படி தாங்க பார்க்கணும். டிகிரியும் பார்க்கணும். சும்மா வந்து மதிக்கு 2/12 மந்த நிற்க மாதிருக்கு ஆகாது, கதிருக்கு 2/12 காரி நிற்க பிதிருக்கு ஆகாது, அகடி மன்னனுக்கு 6/8 திகடையெல்லாம் மதிவர சகடை பிடிவிடும். இதெல்லாம் வந்து பாடல் பாடிக்கிட்டு இருந்தோம்னாலாம் சரிப்பட்டு வராது. அப்போ வந்து சந்திரனுக்கு மட்டும் 2/12 வந்து சனி நின்னா இது 7.5 சனின்னு சொல்லிடுவீங்க. லக்கணன் என்ற புள்ளிநாதனுக்கு 2/12 சனி வந்தால் நல்லா இருந்துருமா? லக்கணாதிபதிக்கு முன்னாடி பின்னாடியே சனி பகவான் வந்தால் நல்லா இருந்துருமா?
அப்போ லக்னாதிபதிக்கு முன்னாடியும் பின்னாடியும் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ட்ராவல் பண்ணும்போது பிரச்சனை கொடுக்காதா? ஏன் இப்போ 7.5 சனி மட்டும் உயர்த்தி பேசுனாங்க? ஆதியில் பேசுனது அப்படியே கொண்டு வரக்கூடாது, எல்லாமே ஃபில்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஆதிசங்கரர் சரஸ்வதி தேவியினுடைய அருள் பெற்றவர் வந்து இது புக்கு எழுதினார், துவைதம் சொல்லி எழுதினார். அதில் தப்பாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில கரெக்ஷன் பண்ணி விசிட்ட அத்வைதன் வந்தது. அதுக்கு பின்னாடி இன்னொன்று வந்து அத்வைதன்னு சொல்லி வந்தது. அப்போ வந்து 3 கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ தேவர்களால் சொல்லப்பட்டது. அதுலேயும் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இருக்கும்போது ஜோதிடத்தை மாற்றினா என்ன? மாற்றலாமா மாற்ற வேண்டாமா? ஏங்க ஆதிசங்கரருங்க சரஸ்வதி தேவியினுடைய அருள் பெற்று எழுதினாருங்க. அதில் வந்து குறை கண்டுபிடிச்சு மத்வாச்சாரியாருங்கிறது அதில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணார். குறை கண்டுபிடிக்கல, இது இந்த நடைமுறை காலத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அதை கரெக்ஷன் பண்ணி 3 இதாக வந்துருச்சு, அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம். அது மாதிரி ஜோதிடத்துலேயும் பழசுகள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனா அதில் எதுலாம் தேவையில்லையே விட்டுட்டு நடைமுறைக்கு வரதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ வந்து அம்மா கூட இருக்கக்கூடாது, அப்பா கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சா? தொழிலாதிபருக்கு நல்லா இருக்குமா? என்னாச்சு? ஏன் 10க்கு அதிபதி செவ்வாய் தான் ஆட்சி பெற்றிருக்காரு, நீசபங்க ராஜயோகம் வாங்கியிருக்கிறாரு. 7ஆம் பாவக அதிபதி 10ல் நிற்குது, அவரும் போய் நீசபங்க ராஜயோகம் வாங்கியிருக்கிறாருல்ல. இப்போ நீசபங்க ராஜயோகத்தை பற்றி இனிமேல் பேச முடியுமா? நீங்கள் பேசுறதுனா பேசிக்கிட்டே இருங்க, நான் பேச மாட்டேன். சொல்லுங்க. 7ஆம் பாவக அதிபதி சனி பகவான் தானே, அவர் நேசமாயிட்டார்ல. அங்கே வீட்டுக்கு அதிபதி தான் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறாருல. இப்போ நீசபங்க ராஜயோகி கல்யாணத்தை கொடுக்க வேண்டியது தானே? புரியுதா? 10க்கு அதிபதி தொழில் தானே, தொழில் கொடுக்கக்கூடிய கிரகத்தில் நேசபங்க ராஜயோகம் வாங்குது இல்லை, தொழில் செய்ய முடியுமா? அங்கே 8ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறார், எந்த வேலைக்கும் போக விடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறார். 8னா கஷ்டம், கடுமையான உழைப்புக்கு குறைவான ஊதியம், அதை தான் அவருக்கு கொடுக்குறார். அதே மாதிரி 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 8ஆம் பாவத்தில் நிற்கும் போது மட்டி போடணும், முட்டி போடணும், இந்த வேலையில் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட போச்சுட்டு அந்த வேலை சரியில்லைன்னு அவங்ககிட்ட போச்சுட்டு சுற்றி அடிச்சுக்கிட்டே தான் வர முடியும். எந்த வேலையில் நின்று ஒரு மாதம் கூட இவர் போனஸ் வாங்கியிருக்க முடியாதுன்னு சொன்னேன். இது வரல ஒரு போனஸ் கூட வாங்கலை. தொடர்ந்து 6 மாதம் வேலை பார்த்தா தானே போனஸ் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்போ தொழிலும் இவருக்கு அவுட்டு, கல்யாணம் அவுட்டு, அம்மா கூட இருக்க முடியாது, அப்பா கூட இருக்க முடியாது, தொழிலும் அவுட் ஆச்சுங்களா? இப்போ நடக்கூடிய திசை வந்து சூரிய திசை முடிய போகுது. அடுத்து என்ன திசை வரப்போகுது? சந்திர திசை வரப்போகுது. சந்திரன் எங்கே நிற்கிறார்? 10ல் நிற்கிறார். சாரம் கொடுத்து 8ல் நிற்கிறாரு. அந்த இது 8, 10 லக்கணம். இந்த ஜாதகர் வந்து லக்கணம் சம்பந்தம் வாங்கிடுச்சா? இவர் வந்து தொழில் செய்யணும்னு நினைப்பார். ஏன்னா 10ஆம் பாவம் ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். அந்த தொழிலுக்கு முதல்ல போட்டு கடனை வாங்கி செஞ்சு அதெல்லாம் போட்டுக்கிட்டு போயிடும். ஒரே நாளில் பொறி விற்றோம்னா காற்று அடிச்செல்லாம் பொறி போயிடுது, உப்பு விற்றோம்னா மழை அடித்து அந்த உப்பெல்லாம் அழிச்சிடுது. அப்படிங்கிற மாதிரி இவர் செய்கிற தொழில் பெரிய நஷ்டங்களை அடைஞ்சிருவார். அப்போ ஜோதிடராகிய நம்ம தான் சொல்லணும், நீ எந்த காலத்துலேயும் முதல் போட்டு செய்கிற தொழில் உனக்கு ஆகாது தம்பி அப்படின்னு அடித்து டேபிள் அடிக்கிற அடியில் டேபிளோட அது மாதிரி சொல்லணும். போலான்னு கரெக்டுங்களா இல்லையா? தொழில் செய்ய முடியுமா? இருந்தாலும் சந்திர தேசம் 10 வருஷத்தில் செய்வானா? செய்வான். விதி வந்து வேலை செய்யும். சுந்தரராஜனாலையும் மாற்ற முடியாது, உங்களாலையும் மாற்ற முடியாது. விதி வந்து வேலை செய்யும். சொந்த தொழிலை செஞ்சு அவர் லாஸ் ஆவார். அப்போ எவ்வளோ லாஸ் ஆவார் அதையும் கணக்கெடுக்கணும் இல்லை? 10ஆம் பாவத்தில் எத்தனை கிரகம் இருக்குது அத்தனை திசாபதிகளையும் கூட்டிங்கன்னா அதனுடைய அவ்வளோ லாஸ் ஆகிடுவார். சரி, சந்திர தேசம் தான் அவருக்கு சரிப்பட்டு வரல, செவ்வாய் தேசம் நல்லா வந்துடுமா? அப்போ என்னதான் பண்ணுறது அவரு? அப்புறம் ராகு தேசம் வருது, அது என்ன பண்ணோம்? அதுவும் போச்சா? அதுக்கடுத்து குரு திசை வருதா? குரு பாக்கியம் என்னாச்சு? புட்டுக்கிட்டு போயிடுச்சா? 1, 5, 9 படுத்துக்கிச்சா? அப்போ இது குரு திசையும் போயிடுச்சு. அப்போ இவருக்கு வயசு என்ன இருக்கும்? ஒரு 2, கேதுக்கு 2, சுக்கிரனுக்கு 20, 22, சூரியனுக்கு 6, 28, சந்திரனுக்கு 10, 38, செவ்வாய்க்கு 7, 45, 55, 8, 63, 10, 73, 6, 79 வயசு வரலாம் இந்த ஜாதகர் படுத்துக்கிட்டு தான் கிடக்கும். அவமானப்படணும், கேவலப்படணும், சங்கடப்படணும், என்னென்ன பட்டம் அத்தனை பட்டம் இவர் அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறார். இப்போ ராகு கேதுக்குள்ளார எல்லா கிரகமும் இருக்குதா இல்லையா? அப்போ இது வந்து கால சர்ப்ப தோஷம் கொண்டு போய் பரிகாரம் பண்ணால் சரியாயிடுமா? இது சில ஜோசியர்கிட்ட மாட்டினா இவருடைய காசு எவ்வளோ காசு போகுமா? அப்போ எதை தின்னா பித்தம் தீரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பரிகாரம் பண்ணுறாங்க. பரிகாரங்கிறது எல்லாம் சும்மா கிடையாதுங்க. அவங்க அந்த நவகிரகத்தை வச்சு அந்த நவகிரகத்தினுடைய நவ தானியங்களையும் வச்சு முறையாக வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த தம்பிக்கு இது மாதிரி கிரகம் இருக்குது, கொஞ்சம் நவுத்தி ஓரமாக ஒதுங்கி நில்லுங்கப்பா, அவருக்கு நல்லது நடக்கட்டுங்கிறது தான் பரிகாரம். சும்மா வந்து காசு பிடுங்கிறது மட்டும் பரிகாரம் கிடையாது. நமக்காக அவங்களும் பேசுகிறாங்க, நம்மளும் கோயில் குளமாக போய் வேண்டுறோம், பிடிக்கிறோம். ஆனால் நடக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நடந்ததுன்னா நமக்கு பாஸு, நடக்கலைன்னா வந்து ஃபெயில் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
நான் என்ன சொல்லியிருக்கிறேன், பரிகாரம் வந்து அவங்க நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொன்னாலும் அவங்க பரிகாரம் பண்ணுவாங்க. நான் பரிகாரம் பண்ணுறதுக்கு தடை செய்யக்கூடியவங்க இல்லை. ஒரு முயற்சிகள் பண்ணட்டும். ஆனால் ஜாதக ரீதியாக வந்து பரிகாரம் வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதுன்னா நமக்கு தெரியும். அதோட நிறுத்திக்கணும். இந்த இடத்துல வந்து அவங்ககிட்ட பரிகாரம் பண்ணாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க அதில் பண்ணும்போது அந்த மைண்ட் வந்து என்ன ஆகும், இப்படியெல்லாம் நம்ம பண்ணிட்டோம், நம்ம இந்த மாதிரி ஜெயிச்சிடணும், மைண்ட் வந்து பாசிட்டிவ் வரும். பாசிட்டிவ் வரும்போது அந்த பாசிட்டிவ் ஒரு 2% வேலை செய்யட்டுமே. அதுக்காக வந்து அதுக்கு நம்ம விட்டுடணும். மொத்தம் இந்த அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டில் சொன்னது என்ன சொன்னேன், இந்த ஜாதகத்தை நான் பார்க்க முடியாது, இந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புகள்லாம் சரியாக இல்லை, நான் சொன்னால் எதை சொன்னாலும் ஏதோ ஒரு குப்பையை கலண்டர்னா அதே தான் வந்துக்கிட்டு இருக்கிறங்க மாதிரி தான் இதுலேயே வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து இந்த ஜாதகத்துக்கு நம்ம வந்து பெருசாக பலன்கள் வந்து சொன்னோம்னா அது சரியாக வராது, நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்கம்மான்னு சொல்லிட்டேன். அந்த அம்மா நீ எது வேணாலும் சொல்லணுது. அந்த அம்மா என்ன சொல்லுது, என் பையனை கல்யாணம் பண்ணி பார்க்கணும், வளைகாப்பு நடத்தணும், அவன் பேர குழந்தைய மடியில் வச்சுருக்கணும், என் பக்கத்துலேயே மாடியிலே வந்து குடி வச்சு அவன் மாடியில் இருக்கணும், மனைவி குழந்தைகளோட நான் கீழே இருக்கணும்னு சொல்லிச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், யார் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கிறோமோ அவங்களால தான் நமக்கு வந்து இடைஞ்சல்கள் வரும். எனக்கு ஒரு நல்ல டீச்சர்னு சொன்னேன் 2வது படிக்கும்போது, அதை தான் என்னை நறுக்குன்னு பிடிச்சி கிள்ளிச்சு. சரியா உங்கள் லைஃப்லையும் பாருங்கள், யார் உங்களுக்கு நல்லவங்கன்னு உங்கள் ஆள் மனசு சொல்லுதோ அவங்களால உங்களுக்கு இடையூறுகள் தான் வரும். யார் நமக்கு சரியில்லைன்னு நினைக்கிறோமோ அவங்க நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் எப்பயாவது ஒரு நாள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடைமுறையில் சில கிடைக்கக்கூடிய அனுபவத்தை பார்க்கணும். அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா 89 வயசு சொன்னோன்னா அது வரையில இவருக்கு ஒரு நல்ல காலங்கள் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், வாழ்க்கையில் வந்து போராடி வட்டி போட்டு முட்டி போட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு சங்கடப்பட்டு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் எது வந்தாலும் விபத்து இழப்பு அத்தனையும் இவர் வாழ்க்கையில் வரும். அதையும் ஒரு உதறி தள்ளிவிட்டு இவர் வரலாம். ஏன்னா இப்போ லக்கணம் வந்து பேஸ் மட்டும் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி நேசம். அப்போ நேசம்னா எல்லாரும் இவர் வீட்டில் வந்து ஆளுக்கு ஒரு சாத்தி தான் ஆகணும். இப்போ லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி குருவாக இருந்து அந்த குரு வந்து மீனத்தில் ஆட்சி பெற்று அவர் சுயசாரம் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு இவர் போராடி ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? அப்போ சாரங்கள் அடிப்படையில் போனால் இவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? கண்டுபிடிக்க முடியும். இது மாதிரி சாரங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நமக்கு கொடுத்த நேரம் ஓரளவுக்கு சரியாக ஆகிருக்கு. அதனால் இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வந்து கொடுத்துருக்காரு நம்ம நாமக்கல் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருமே எனக்காக கொடுத்துருக்காங்க. நீங்களே எங்களுடைய பேச்சை வந்து கேட்டுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இத்துடன் இந்த ஒலிபரப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த மாதம் வந்து என்னுடைய கருத்துரைகளை சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். வாழ்கள் நலமுடன் நல்வாழ்த்துக்கள்.